ஈர்ப்பு விதி சார்ந்த பயிற்சிகளை இப்போ தான் நீங்கள் வந்து யூடியூப்லேயோ மற்ற ஊடகங்கள்லேயோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்லை அந்த பயிற்சிகளில் ஆல்ரெடி இருக்கிறீங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு காலதாமதமாகுது அப்படின்னா, இந்த மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நம்ம எண்ணங்கள் வாழ்க்கையாக முடியும் அப்படிங்கிற இந்த ஹோல் ப்ராசஸ் அப்படின்றது எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது மேனிஃபெஸ்டேஷன்றது ஏதோ நம்ம உருவாக்கி அதை வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறோமானா இல்லை. இந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே தான் வரும். இந்த பயிற்சிக்குள்ளே வந்தால் தான் மேனிஃபெஸ்டேஷன்றது கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன்றது தினம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு இருக்க ஹெல்த்தோட அளவு, உங்களுடைய வெல்த், உங்கள் மனி, உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்கள் கெரியர், இதில் எல்லாத்துலேயும் எந்த லெவல் இருக்கீங்க அப்படின்றது உங்கள் எண்ணத்தினால் ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் ஆகப்பட்டது தான். அதாவது இந்த நிமிஷம் மேனிஃபெஸ்டேஷன் தான் இருக்கிறீங்க. அப்போ இந்த பயிற்சிகளுக்குள்ளே வர்றதுக்கான காரணம் என்ன? ஏன் வந்து நம்மளுடைய சிந்தனை வந்து தொடர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போது மேனிஃபெஸ்டேஷன்றது ஆல்ரெடி நடக்குதுன்னா நான் ஏன் இந்த பயிற்சிகளுக்குள்ளே வரணும், நான் ஏன் இதை கற்றுக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஈர்ப்பு விதி சார்ந்த நிறையா பயிற்சிகள், அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 6-7 வருஷமாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனல் இருக்க பழைய வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஈர்ப்பு விதியை பற்றி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது நிறைய ஆன்லைன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் இந்த சீக்ரெட்ன்ற ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. பொதுவாக எல்லா இடங்கள்லையும் சொல்லப்படுற கருத்து அப்படின்னா, இந்த பயிற்சிகள் செஞ்சால், இப்படி விசுவலைஸ் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருந்திருக்கும். சில முயற்சிகள் செஞ்சுருப்போம், நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு முழுசாக கற்றுப்போம், இதை தொடர்ந்து முயற்சி போகணும் அப்படின்னு வந்துடுறோம். இங்கே என்ன நம்ம மிஸ் பண்ணிடுறோன்னா, இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது நம்ம எண்ணத்தை வாழ்க்கையாக்கக்கூடிய அந்த ஒரு நிலைன்றது நம்மக்கிட்ட இயற்கையாகவே அமைஞ்சிருக்குன்றது தான். அதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு இந்த பயிற்சிகள் செஞ்சால் நமக்கு நடக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அது இயல்பாகவே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது இந்த பயிற்சிக்குள்ளே வரதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்ததே கிடையாதா அப்படின்னு நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கா, அப்போ அதுவும் நடந்திருக்கு. அப்படின்னா நல்லதோ கெட்டதோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற எல்லாமுமே உங்களுடைய சிந்தனைப்படி, உங்களுடைய எண்ணத்தின்படி தான் நிகழுது. அதாவது உங்கள் சிந்தனைக்குள்ளே வராத ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ரியாலிட்டியில் நீங்கள் பார்க்கவே முடியாதுன்றது தான். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ் இன் டு யுவர் லைஃப். ஸோ இப்போது இந்த ஈர்ப்பு சக்தின்றது நமக்குள்ளே இயற்கையாகவே இருக்குது. அப்போ நம்மளாலே ஈர்த்துக்க முடியும்ல. அப்போ ஏன் தவறான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு 3 காரணங்கள் இருக்குது. அப்போ இந்த ஈர்ப்பு சக்தின்றது இயற்கையிலே நமக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இது நம்ம என்னத்தால் செயல்படுத்த முடியும்னா, ஏன் இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டு இந்த பயிற்சிகளுக்குள்ளே வரணும் அப்படின்னா, இதுக்கு 3 விதமான காரணங்கள் இருக்குது. இது ஏன் இந்த பயிற்சிக்குள்ளே வரணும், இயற்கையாகவே வந்து நமக்கு இருக்கிற இந்த ஈர்ப்பு சக்தியோடைய அந்த ஈர்க்கிறதுக்கான தன்மைகள் எப்படி வேலை செய்யுதுன்றதை இந்த 3 விஷயங்களை சொல்கிறேன். முதல் விஷயம், நம்ம இந்த ஈர்ப்பு விதி சார்ந்த பயிற்சிகளோ இந்த விதி எப்படி செயல்படுதுன்னு பேசும்போது நம்ம கான்ஷியஸ்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். அது வந்து இன்னர் கான்ஷியஸ், அவுட்டர் கான்ஷியஸாக, இல்லை இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வேணால் கான்ஷியஸ்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்முடைய ஆழ்மனம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கான்ஷியஸ்க்கு உள்ளே நம்ம எடுத்துகிட்டு போகிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் இது நல்லது கெட்டதுன்னு பிரிக்க தெரியாது. நம்மளுடைய ஐடியா படி ஒரு விஷயம் கெட்டதுன்னு சொல்கிறோன்னா அது நம்மளுடைய நிலையிலேருந்து சொல்கிறோம். ஆனால் இன்னொருத்தருக்கு அது நல்லதாக தெரியலாம், இல்லை அது மேலே எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நம்ம கான்ஷியஸ்க்கு உள்ளே அனுப்பக்கூடிய எல்லா விஷயமுமே நம்மளுடைய மாரல் படி தான் நல்லது கெட்டதுன்னு பிரிக்கிறமே தவிர, அதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்ஃபர்மேஷன். அதாவது நீங்கள் நல்லது சிந்தித்தாலும் அதே அவுட்கம் தான் கிடைக்கும், கெட்டதை சிந்தித்தாலும் அந்த கெட்டதை சார்ந்த அவுட்கம் தான் கிடைக்கும். அப்போ கான்ஷியஸ்னால் குட் அண்ட் பேடை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ நீங்கள் படமோ, பாட்டோ, புத்தகங்களோ, நீங்கள் பேசுகிற விஷயங்களோ, இல்லை நீங்கள் கற்றுக்கிற விஷயங்களோ, அதனுடைய நிலையில் என்ன நீங்கள் வந்து அதிகம் உணர்வோடு உள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிடுது. ஸோ கான்ஷியஸ்க்கு குட் அண்ட் பேடுன்னு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்போது இந்த மாதிரி ஈர்ப்பு விதி பயிற்சிகளுக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஒரு பொருளோ இல்லை ஒரு சூழ்நிலையோ உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கணும்னா அதை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களும் கான்ஷியஸ் கற்றுக் கொடுக்குறீங்க. ஏன் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம அனுபவத்தின் மூலமாக நம்ம பார்த்து கேட்டு தெரிஞ்ச விஷயங்களில் நான் எதிர்பார்க்குற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள் என்ன, அது ஏன் நடக்காதுன்ற அதீத எண்ணங்களை, நான் சிந்தனைகளை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அப்போ நான் முதலே சொன்ன மாதிரி கான்ஷியஸ்க்கு இந்த குட் அண்ட் பேட் ரெண்டுமே உள்ளே இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம், கான்ஷியஸ் கிட்ட இதை அடைஞ்சால் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்ற அந்த குட் சைடை மட்டும் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது, இந்த ப்ராக்டிசஸ் பண்ணும்போது நம்ம என்ன தேவை நினைக்கிறோமோ அதை சார்ந்த நல்ல எண்ணங்களை மட்டும் கான்ஷியஸ்க்கு குறிப்பாக எடுத்து இந்த பயிற்சிகளை சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு வேளை நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கோன்னா
அதில் இருக்கிற தவறுகளையும் பிரச்சனைகளையும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ சில இடங்களில் வந்து மிக்ஸ்டான அவுட்கம் ஏன் வருது, நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது, இல்லை அதிகம் கெட்டது நடக்குது அப்படின்னா நமக்குள்ளே கன்ஸ்ட்ரக்டிவான தாட்ஸ் இல்லை. அப்போது ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு என்ன தேவையான எண்ணங்கள் இருக்கணுமோ, எது குட் தாட்ஸோ அது நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்போ இந்த பயிற்சிகள் மூலமாக அதை நமக்குள்ளே உருவாக்க பார்க்குறோம். ஸோ பயிற்சிக்குள்ளே ஏன் வரணும் அப்படின்னா முதல் விஷயம், அந்த குட் அண்ட் பேட் பிரிக்கிறதுக்கான ஐடியாலஜி வந்து நம்ம கான்ஷியஸில் இருக்காது. ஆஸ் அ பாஸாக நீங்கள் எதையெல்லாம் உள்ளே போடுறீங்களோ எல்லாமே உள்ளே போகும். அதனுடைய எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ, நல்லது அதிகமாகவோ இல்லை கெட்டது அதிகமாகவோ நடக்குது. ஸோ இந்த இடத்துல மேனிஃபெஸ்டேஷன்றது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த பயிற்சிகளுக்குள்ளே வரும்போது என்னுடைய தேவைக்கு தகுதியான நல்ல எண்ணங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நான் பயிற்சி பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம், நான் முதல் பாயிண்ட் சொன்ன மாதிரியே தான், கிட்டத்தட்ட நம்மளுடைய சென்சஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது நம்ம கேட்குற, பார்க்குற, உணர்கிற இந்த 5 திறன்களை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம எங்கெங்கே பார்க்குறோமோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் கான்ஷியஸ் கலெக்ட் பண்ணிக்குது. சாதாரணமாக நம்ம இருக்கிற இடத்துல என்னெல்லாம் சத்தங்கள் கேட்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம காதுகள் வந்து கேட்க ஆரம்பிச்சிருது. நம்ம சாதாரணமாக இருக்கிற இடத்துல என்னெல்லாம் சத்தங்கள் கேட்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம காதால் கேட்க முடியும். அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட கான்ஷியஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது. அப்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நான் இந்த பயிற்சிகளுக்குள்ளே வரும்போதோ, நீர்விதியை புரிஞ்சுக்கும் போதோ, எனக்கு எது கேட்டால் என் வாழ்க்கை மாறும், எதை கேட்டால் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்னு நான் கான்ஷியஸாக பிரிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு நல்லது கேட்டால் தான் வருது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் எதை படிக்கணும், எதை பேசணும், எதை கேட்கணும், என் உணர்வுகளுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதுன்றதை நான் ஒரு வித்தியாசப்படுத்தி என்னுடைய இலக்குகளோட பொருத்தி செயல்பட ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளால் சாதாரணமாக நம்ம ஒரு தாண்டோட்டித்தனமும் இருக்கும்போது நம்ம சென்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுது. நம்ம தேவைகளை ரீச் பண்ணுறது கஷ்டமாகுது. அப்போது இந்த மேனிஃபெஸ்டேஷனை புரிஞ்சுக்கும் போது, ஓகே இப்படி தான் ஈர்ப்பு விதி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணுறேன், என்னுடைய விதைக்கு எந்த உரம் தேவைப்படுது, எவ்வளோ தண்ணி தேவைப்படுது, அதுக்கு எவ்வளோ பராமரிப்பு தேவைப்படுது நான் புரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது என்னுடைய எண்ணங்கள் ரொம்ப சுலபமாக என் வாழ்க்கையில் ரியாலிட்டியில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கான்ஷியஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால இந்த பயிற்சிகளுக்குள்ள இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்குறீங்க, இல்லை அதை அவாய்ட் பண்ண கற்றுக்குறீங்க. பண்ணும்போது என்ன மாறுதல் நடக்குதுன்றதை இந்த பயிற்சியின் மூலம் உணர்ந்துடுறீங்க. ஸோ ஈர்ப்பு விதி பயிற்சின்றது தனித்துவமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்சபடி கொண்டு போகுது. இல்லாட்டியும் வாழ்க்கையில் நல்லது நடக்குமானா, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பயிற்சிகள்லாம் புரிஞ்சுக்காமல் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், பை டிஃபால்ட்டாக அவங்க கான்ஷியஸை வழிநடத்துறது ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். எதை கவனிக்கணும், எது தேவையில்லை, எது என் வாழ்க்கைக்கு அவசியம், எது சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறதுனால இந்த பயிற்சி எடுத்துக்காமையே கூட நிறைய பேர்னால வந்து தான் வாழ்க்கையை ஒழுங்காக அமைச்சிக்க முடியும். இப்போ மூணாவது முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, கான்ஷியஸ்ன்றது நம்மளை விட்டு வெளியே இல்லை. அதாவது இந்த மாதிரி பயிற்சிகளோ இந்த ஈர்ப்பு விதி பற்றின புத்தகங்களோ பேசும்போது நம்ம புரிதலுக்காக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம கான்ஷியஸ் எப்படி அமைச்சிக்கணும், நம்ம சிந்தனைகளை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி இரண்டாவது நபரை பற்றி பேசுகிற மாதிரி அந்த குறிப்புகளை கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நிறையா பேர் எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, நான் வேறு, கான்ஷியஸ் வேறு. ஸோ நான் வந்து என் கான்ஷியஸ்க்கு எஜுகேட் பண்ணுறேன், என் கான்ஷியஸ் நான் வழி நடத்துகிறேன். அந்த மாதிரி ஒரு 2 பர்சனுடைய ரோலை வச்சுக்கிட்டு நம்ம இமேஜின் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வேறு, கான்ஷியஸ் வேறு கிடையாது, ரெண்டும் வேறு கிடையாது. அப்போது இது ஏன் புரிஞ்சுக்கணுன்னா, மாற்றங்கள் நம்ம வந்து கான்ஷியஸுக்கு கற்றுக் கொடுக்கல, நம்ம வந்து இந்த யூனிவர்ஸுக்கு கற்றுக் கொடுக்கல, மாற்றங்களை நமக்குள்ளே நம்ம உருவாக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ சேஞ்சஸ் அப்படின்றது நமக்குள்ளே தான் நிகழ்தே தவிர, அந்த நல்ல எண்ணங்களை சிந்திக்கணும், நீ நல்ல எண்ணங்களை மட்டும் பாருன்னு நீங்கள் இன்னொருத்தருக்கு எஜுகேட் பண்ணலை. இதை நான் இங்கே விளக்குறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம எல்லோரும் வந்து யூனிவர்ஸ் லிசன் பண்ணிகிட்டு இருக்கு, யூனிவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு, இந்த கான்ஷியஸ் நான் எஜுகேட் பண்ணுறேன், என் கான்ஷியஸ் ஹாப்பியாக இருக்குது. இல்லை, இது கிடையாது. கான்ஷியஸும் நீங்களும் ஒன்று தான். புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பதிவுகளோ புத்தகங்களோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 2ஆக பிரித்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ கான்ஷியஸ்ன்றது நீங்கள் தான், அந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ளே தான் நிகழுது. உங்களுக்குள்ளே நிகழ்கிற மாற்றங்களை நீங்கள் உள்ளிருந்து நிகழ்த்துறீங்கன்றது புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், நான் ஒரு பயிற்சி பண்ணேன், எனக்கு ஏன் நடக்கலைன்னு தெரியல, நான் வந்து ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் என் கான்ஷியஸ் மாற மாட்டேங்குது அப்படின்னா, கான்ஷியஸ்ன்னு தனியாக ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை உள்ளே எடுத்துக்கலை, எமோஷ்னலாக இன்னும் உள்ள உணரலை. நமக்கு ஒரு இலக்கு நடக்கலைன்னா உள்ளே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலை. எனக்கு ஒரு விருப்பமான ஒரு காரை வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு விருப்பப்பட்ட ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு நினைக்கிறீங்க கான்ஷியஸ் புரிஞ்சிக்கலாம், அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளே அந்த தேவை இமோஷ்னலாக பதிவாகலை. ஒரு ஸ்கிரிப்டிங், விசுவலைசேஷன் மாதிரியான பயிற்சிகள் தான் வந்து உள்ளே வந்து நிலைப்படுத்தும். அந்த பயிற்சிகளுக்கு போகிறதுக்கோ இல்லை பயிற்சிகளோ பண்ணுறதுக்கோ உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்குது, உள்ளே நிறையா இன்னும் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போது இங்கே வந்து யூனிவர்ஸ் வேறு, கான்ஷியஸ் வேறு, நீங்கள் வேறுலாம் கிடையாது. எல்லாம் பேச்சுக்காக பிரித்து சொன்னால் கூட எல்லாமும் நீங்கள் தான். ஸோ இந்த ஐடியாலஜி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணுறீங்க. மேனிஃபெஸ்டேஷன்றது தினமும் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, மேனிஃபெஸ்டேஷன் தினமும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி பயிற்சிகளுக்குள்ளே வந்தாலும் சரி, வராட்டியும் சரி. என் வாழ்க்கையில் நான் எதை சிந்திக்கணும், எப்படி சிந்திக்கணும், அந்த நிலையான மாற்றத்துக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் பண்ணணுன்றதை நீங்கள் கற்றுக்குறீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பயிற்சிகள் மூலம் மாற்றம் நடக்குது, மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதர்வைஸ் அப்படி இல்லாட்டியும் தினமும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ இந்த ஈர்ப்புவிதிக்குள்ளே வரீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. இதை நான் இங்கே விளக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது வந்து இப்படி பண்ணால் நடந்துடும், அது ஒரு மேஜிக் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பயிற்சிக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கணும். அந்த பயிற்சியை பண்ணால் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ஈர்ப்புவிதி பயிற்சிகள் பண்ணும்போது ஒரு மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு பயிற்சியை பற்றி நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதில் என்ன மாற்றங்கள் உள்ளே ஏற்படுத்துன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் சொல்லியிருக்க எல்லா பயிற்சிகளுக்குமே ஒரு வெப் சீரிஸ் மாதிரி கொடுத்துருப்பேன், ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பயிற்சிகள் என்ன உங்களுக்குள்ளே செய்யுதுன்னு இப்போ பார்த்துக்க முடியும். நன்றி.